ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஃப்ளார் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, நெக்குக்கு டிசைன். இந்த டிசைன் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். என்னோடய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. இப்போது நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு, நான் வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு நான் பெரட்ட தான் போகிறேன். எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நேரமும் மிச்சமாகும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு வைக்காமல் அந்த ப்ளவுஸோட சைடே வச்சு நம்ம கீழே தையலுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு இப்போ கழுத்து நம்ம அடிக்க போகிறோம். இதுக்கு ரவுண்ட் நெக் வச்சுக்கிறது தான் அழகாக இருக்கும். இல்லை உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கிட்டா ஒரு டைமண்ட் ஷேப்போ வேறு ஷேப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஃப்ளார் வந்து ஒரு நீட்டாக அழகாக இருக்காது. அதனால் முடிஞ்சளவு ரவுண்ட் நெக்கு இல்லாட்டி யூ நெக்கில் இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது நான் இது மாதிரி நீங்கள் அடித்து பெரட்டுறப்போ அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாது, சரிங்களா. இப்போது கீழேயும் அடிச்சிட்டோம் நம்ம மேலேயும் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ ஷேப் மாறாமல் அதே மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம வெட்டுறோமோ அதே மாதிரியே இருக்கும். கேட்கலாம், தைச்சாலும் அப்படி தானே இருக்கும்னா, இந்த மாதிரி தைக்கும்போது நேரம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ப்ளவுஸை முடிச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது நம்ம அந்த கழுத்துக்கு துணி கொடுத்து அடிக்கும்போது அது உள்ள அப்படி இருக்கும் இல்லையா. ஏன்னா இது மேலே நம்ம அந்த ஃப்ளாருக்கு இன்னும் 2-3 தையல் போட போகிறோம்ல, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நம்ம அடித்து விட்டுட்டு இப்போ அந்த வளைவுக்கிட்டலாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி விடணும். அந்த நூலில் மட்டும் வெட்டுப்பட்டுறாமல் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே கையை விட்டு அப்படியே பெரட்ட போகிறோம். பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இனி அவ்வளோதான். நம்ம இனி அந்த மேலே மட்டும் தையல் போட்டுட்டு சைடில் நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட்டா நம்ம பேக் சைடு ஃபினிஷிங்கே நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே நம்ம பிரட்டி வச்சுட்டு அப்படியே அடிச்சிடணும். ஸ்லீவுக்கு சீக்கிரம் வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் லேட்டாக தான் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் சைடு டிசைனுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஏற்கனவே தைக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப நல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் கற்றுக்கிட்டதை நான் செய்கிறத நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நானும் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன், யார் எப்படி தைக்கிறாங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டைலரிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்போ எனக்கு எங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். மற்றபடி அது கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டது அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யாருக்கிட்டேயும் போய் நான் ரொம்ப பணம்லாம் நான் செலவு பண்ணலை. என் பக்கத்தில் அக்கா தைப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்து ஓரளவு அவங்கள செய்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு வாரம் சொல்லி கொடுத்தாங்க. மீதி எல்லாமே நான் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீணாக போய் நான் பார்த்துருக்கேன், நம்ம செய்கிறத விட 2000-3000ன்னு போய் கட்டி படிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்பாங்க, அக்கா எங்களுக்கு வரலக்கா எனக்கு சொல்லிக் கொடுங்கக்கான்னு. நானும் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா டைலருங்கிறது மஸ்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த வேலைக்கு போனாலும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே. வந்து என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க, எங்கள் பக்கத்தில் கற்றுக்கிற பிள்ளைங்க எல்லாமே, இது வரலக்கா அது வரல. ஏன்னா பேசிக் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லலையா இல்லை இவங்க என்னன்னு எனக்கு தெரியலை, யாரையும் குறை சொல்லலை. அப்படி கேட்குறப்ப தான் சரி நம்ம தான் எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குறோமே அப்படின்ட்டு நானும் செஞ்சேன். இப்போது வாங்க நம்ம டிசைனை பார்ப்போம். அந்த மாதிரி நான் அந்த கழுத்து ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ வந்து இந்த டிசைனுக்கானது, இது மேலே நான் அடிக்கிறது வந்து ப்ளவுஸ் துணி, கீழே இருக்கிறது வந்து சேலையோட துணி. இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரு. சேலை வந்து ஸ்கை ப்ளூ கலரு.
நம்ம இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் இது வந்து குட்டி ப்ளவுஸு, அதனால் கொஞ்சம் அகலம் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாடியாக இருந்தாங்க, பெருசாக இருக்கணும், உங்களுக்கு ஃப்ளார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அகலம் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ நான் இது இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த டிசைன் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப பருமனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி நீங்கள் வேறு கிளாத்து கூட வாங்கி தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சேலையில் கட் பண்ணிடலாம், ஆனால் ப்ளவுஸ் துணி வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது வந்து பாடி குட்டிங்கிறதுனால எனக்கு வந்து தாராளமாக ப்ளவுஸுக்கு அந்த ஸ்லீவுக்குமே அந்த பப் ஸ்லீவ் வச்சு இது தைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து துணி கிடச்சிது. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் தைக்கிறதுக்கு ரெடியாங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம டிசைனுக்காக தைச்சிட்டு இதை நம்ம ஷோக்கு வைக்க போகிறது கிடையாது. இதை வந்து நம்மக்கிட்ட வரவங்க நம்மக்கிட்ட அது போடணும், சரிங்களா? எந்த வீடியோவுமே நான் வந்து இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு மாடலும் யோசிச்சில்லை. என்னோடய கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபோட்டோ காட்டுவாங்க, இதை தைச்சி தாங்கன்னு. எனக்கு பிடிக்கும், அது மாதிரி நான் தைக்கும்போதும் வீடியோ எடுத்து நான் போடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி சைடில் 2 சைடும் அடிச்சிட்டோமா, அடிச்சுட்டு அடுத்து நம்ம பிரட்டிக்கிறணும். இந்த நாட்டுக்கெல்லாம் பிரட்டுவோம்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய குச்சியாக ஏதாவது வச்சு, இல்லாட்டி ஸ்கேலு இந்த மாதிரி எதுவும் வச்சு கூட, இல்லை பென்னு இது மாதிரி வச்சு நீங்கள் திருப்பிக்கிடலாம். ஆனால் சைடில் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கரெக்டாக அடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த டிசைன் வந்து பிகினர்ஸாக இருந்தாலுமே இப்போ இடையில நம்ம வந்து கழுத்தை மாற்றி வெட்டுறோம், அந்த மாதிரி இருக்கையில் கூட அளவு மாறும், ஐயோ பயமா அப்படியெல்லாம் இருக்கலாம். இது நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, எப்போதும் போல் ரவுண்ட் நெக் வச்சுட்டு அது மேலே இது நம்ம பண்ண போகிறோம். இப்போது அந்த சைடில் 2லையும் நம்ம அடிச்சு விட்ருவோம். சைடு 2லையும் அடிக்கும்போது தான் அது வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அது அந்த ஃப்ளார் மாதிரி நம்ம மடித்து தானே வைக்க போகிறோம். மடித்து வச்சுட்டு அந்த மணி பாசி இருக்குல்ல, குண்டு, அதை வச்சு நம்ம கட்ட போகிறோம். இப்போ வந்து என்னோடய வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, நானும் அதை பார்க்குறேன், எல்லாருமே பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வீடியோஸ் 1000 வீடியோஸ் கிட்ட போட்டுட்டேன், ஆனால் இவ்வளோ நாள் அவ்வளோவுக்கு நமக்கு இன்னும் ரீச் ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போ வர வர நல்லா ஒரு இது இருக்குது. இதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நிறையா டிப்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து போடுவேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன்ஸும் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் போடுறேன். இப்போது கொஞ்சம் அதிகமாக இப்போ முகூர்த்த நேரம் வரையா அந்த மாதம், அப்போ துணி வேறு அதிகமாக வரும்ல, நம்மளால் அதை வந்து இது பண்ணால் கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நேரம் கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக செய்வேன். ஃப்ராக் எப்படி தைக்கிறது, அதாவது அம்பர்லா மாடல் எப்படி தைக்கிறது, கீரை கரை இருக்கும் அதை வெட்டாமல் எப்படி இந்த அனார்கலியில் வந்து 32 கட்டு இந்த மாதிரிலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு நிஜமாக எனக்கு நேரம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ 2 சைடுமே நம்ம இப்போ இந்த ஒரு சைடு அடிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம 2 சைடுமே அடிக்கணும். வீடியோ வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு எதுவும் சங்கடமாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து வீடியோ எடுத்துறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. என் மிஷினை வந்து தரையில் சமமாக இல்லை, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குமா, அதனால் மிஷினில் தான் நான் ஸ்டாண்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம தைக்கும்போது கொஞ்சம் தடன்னு ஆடுறதுனால அந்த மாதிரி இருக்குது. முடிஞ்சளவு நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த சைடு அடித்த மாதிரியே எகெயின் அந்த மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து அடிச்சுக்கிறணும். கொஞ்சம் நேரம் இழுக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது நேரம் இழுக்கிறதெல்லாம் இல்லை. என்றைக்குமே வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். நம்மளோட ப்ளவுஸ் பார்த்தா இதை நம்ம தான் தைச்சோம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் இப்படி நம்ம வந்து நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து தைக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு பெல்ட் மாதிரி இருக்கா. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஃப்ளீட் வைப்போம் பாருங்கள், சொல்லணும்னா நம்ம நார்மலாக அந்த பாவாடைக்கெல்லாம் ஃப்ளீட் வைப்போம் பாருங்கள், அதே மாதிரி வைக்காமல் அப்படி ஒன்று மடித்தா இப்படி ஒன்று, ஆப்போசிட் சைடு நல்லா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்கிறேன்னு. ஃபஸ்ட்டு அப்படி ஒன்று மடிச்சுட்டு அடுத்து ஆப்போசிட்டில் இப்படி ஒன்று மடிக்க போகிறோம். இது எப்படின்னா இன்னும் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் அந்த அடிப்பாங்கல்ல, பாவாடை தைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விட்டு நெகட்டிவ் சைடு, அதாவது ஃப்ளீட் இப்படியே நம்ம ஒரே பக்கமாக
எடுத்திருப்போமே, அப்படியே அடிக்காமல் நம்ம வந்து அப்படி ஒரு ப்ளீட் வச்சுட்டு அதே மாதிரி ரிவர்ஸில் இப்படி ஒன்று வைக்க போகிறோம். அந்த மாதிரி வச்சு நம்ம அடிச்சுக்கணும். நான் செய்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட நான் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதிகமாக நான் அந்த ப்ளவுஸில் லேஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த ப்ளவுஸே வந்து நல்லா பளபளன்னு இருக்கு இல்லையா, பளபளன்னு இருக்கிற ப்ளவுஸில் லேஸ் கொடுத்தா அது கொஞ்சம் அது வந்து நல்லா இருக்காது. இந்த நான் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா நம்ம லேஸ் இந்த மாதிரி அந்த கைக்கு இந்த கழுத்துக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அதை நான் கொடுக்கல. ஏன்னா அது அசிங்கமாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் நல்லா இருக்குது, இது வந்து நல்லா தகன்னு தங்க மாதிரி இருக்கா, அதனால நான் கொடுக்கல. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி, நான் எவ்வளோவுக்கு எடுத்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு புரியணும்னா சேலை இருக்குல்ல, சேலையோட நீளம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அதே ஒரு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு கட் பண்ணுறோம்னா அதே 2 இன்ச் அளவுக்கு அந்த 2 நீளம் உங்களுக்கு புரியுதா? ப்ளவுஸோட நம்ம நீளமத்துக்கு அந்த முந்தி இல்லாமல் இன்னொரு சொருகும் இல்லையா, அந்த சைடு தானே நம்ம வெட்டுவோம். அதில் 2 இது வெட்டிக்கிட்டேன், எனக்கு சரியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் கொஞ்சம் மிச்சம்தான் இருந்துச்சு. இப்போ நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களாம் அடிச்சு விட்ருங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே அதே மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு நல்லா மடித்து தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வந்து 2 மூலையில் பிடிச்சி தான் கட்ட போகிறோம். அந்த நம்ம எவ்வளவுக்கு நல்லா கொடுத்து அடிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த ஃப்ளவர் மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த சைடு வச்சு ப்ளவுஸில் அப்படியே அடித்தாலும் சரி, இல்லை அந்த சைடு வச்சு இப்படி இப்போ நான் காட்டேன் பாருங்கள், இந்த சைடு வச்சு அடித்தாலும் சரி, உங்களோட விருப்பம்தான். நான் இந்த சைடு வச்சு அடிக்கிறேன். அந்த மேலே கழுத்துக்கு நம்ம அடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டே நம்ம அடிக்கணும். அவ்வளோதான். எப்படி அந்த ரவுண்டிலே நம்ம அடிச்சிருக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் விட்டுட்டு, அதாவது கழுத்து ஒட்டில் நம்ம தையல் போடக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 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 நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கழுத்து ஒட்டில் அடிக்கக்கூடாது, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வச்சு அடிக்கணும். எதுவும் இழுத்துறாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சு அடிக்கணும். அவ்வளோதான். இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அந்த கழுத்துக்கு அடிப்போம்ல அப்போ போயிடும். ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து பிசுறு இருக்காது, அங்கிட்ட நம்ம சேலை வேறு குத்துவாங்க இல்லையா, அதனால் இந்த சைடு இவ்வளவு தான். நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் மணி கட்டணும். நான் அந்த மணி வந்து நான் கட்டுறத வீடியோ எடுக்கலை, அதனால தான் நான் போடலை. இது எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நான் எடுக்கலை. லேட் நைட்டில் ப்ளவுஸ் முடிச்சதுனால அது நான் அவசரமாக காலையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் அதை மட்டும் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அது எப்படி நான் கட்டுறதுங்கிறது இதில் நான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வச்சா நான் அதை எப்படி உங்களுக்கு கட்டுறதுன்னு கண்டிப்பாக காட்டுவேன். உங்களுக்கு தெரியும் எப்படி கட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கை வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் கட்டணும். ரெகுலராக தைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு 2 தடவை பின்னாடி ப்ரீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு ஒரு நாட்டு வச்சு நம்ம முடிக்க போகிறோம். நான் நாட்டுக்கு வந்து இந்த மணியெல்லாம் கட்ட சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வாங்கி கொடுத்தா தான் கட்டுவேன். ஏன்னா நம்ம வாங்கி வச்சோன்னா அதுக்கு நம்ம நல்லா வாங்கி கட்டுங்கம்பாங்க, அது ஒரு 50 ரூபா வரும். கேட்டோன்னா தையக்கூலியோடு சேர்த்து நம்ம கேட்கும்போது நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால் வாங்கி கொடுத்தா கட்டுவேன், இல்லைன்னா நான் இந்த மாதிரி வச்சுருவேன். ஏன்னா அது கூட சேலையை பிடிச்சி இழுக்கும், இது நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வந்து முடிப்பேன். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் நான் தான் போட்டேன். தையக்கூலியோடு நான் வாங்குறது லைனிங்க்கு 180. டிசைனுக்கு வந்து ஒரு 100 ரூபா நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஸ்லீவுக்கு ஒரு 50 ரூபா வச்சுக்கிட்டேன். மொத்தம் 150. இதோடு சேர்த்து எனக்கு அவங்க 350 தான் கொடுத்தாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.